friends, welcome to Nicedaykitchen. இன்னைக்கு கேரட் மில்க் புட்டிங் பார்க்க போறோம். தேவையான பொருட்கள்: கேரட் 3 பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க, 1/2 லிட்டர் பால், மில்க் பவுடர் 2 டீஸ்பூன், அகர் 8 கிராம், சர்க்கரை தேவையான அளவு, வெண்ணிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், நெய் 1 டீஸ்பூன். அகர 10 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சிருங்க. இதே மாதிரி பாத்திரத்துல 1/2 டம்ளர் பால் ஊத்திக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பால் கொதிச்சிருச்சு, கேரட்டை நம்ம போட்டுடலாம். பால்லே வேக வைங்க. கேரட் பால்லே நல்லா வெந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. கேரட் நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு, மிக்ஸி ஜார்ல மாத்திக்கோங்க. கேரட்டை பால் ஊத்தி பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க. இதே மாதிரி அரைச்சிருங்க. இதே மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, தண்ணி ஊத்துங்க. நல்லா கொதிக்கட்டும். நெக்ஸ்ட் அகர போட்டுடலாம். நல்லா வேகட்டும். இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம கேரட்டை போட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுப்பு கம்மியா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பால் ஊத்திக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பால் பவுடர் போட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டுக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்ல நெய் ஊத்திக்கலாம், 1 டீஸ்பூன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சுகர் அளவா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா திக் ஆகட்டும். நல்லா திக் ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. நல்லா ஆறட்டும். கொஞ்சம் ஆறிடுச்சு. இதே மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க, நெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுல போட்டுடலாம். நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. ஃபாயில் பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணி நேரம் வச்சிடலாம். மூணு மணி நேரம் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டோம். ஓபன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சூப்பரா செட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். கேரட் மில்க் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க.
கேரட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். திரும்ப திரும்ப கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். டேஸ்டான சமையலோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.